ஏய், அண்டாவை வச்சா ஏறல, குண்டான வச்சா ஏறல, சொம்ப வச்சா ஏறல, கடைசியா டம்ளரையும் வச்சிட்டேன், அப்பையும் ஏறல. ஆனா சரக்கு வேலை மட்டும் கிடு 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 கிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுனா போராட்டம் பண்றானுங்க, டீசல் விலை ஏறுனா போராட்டம் பண்றானுங்க, பால் விலை ஏறுனாலும் இவனுங்க போராட்டம் பண்றானுங்க. ஆனா சரக்கு விலை ஏறினா மட்டும் சத்தமே போடாம சொத்த வித்து கூட கொடுக்கிறானுங்க. நல்ல வேலை, எவனோ ஒரு புண்ணியமா நம்மளை நல்லா கூலிப்பாட்டு விட்டான். எப்படியோ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் வீடு ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்குது. சமர்த்தினி எங்க? சரி, இங்கே தான் எங்கேயாவது படுத்திருப்பா. என்னடா இது, வயிறு முட்டை குடிச்சா இதுதான் பிரச்சனை. சரக்குன்னா ஊருக்கா போல தொட்டு நக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் இந்த ஒச்சா பிரச்சனையே வராது. சரி, கதவை திறந்து வாசலுக்கு போய் ஒச்சா இருந்துட்டு மறுபடி வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்குவோம். என்ன வாசல் ஃபுல்லாக வளவலன்னு இருக்குது. சரி, வந்த வேலையை பார்ப்போம். இது என்ன லைட்டு கம்பமா? கம்பத்தை மட்டும் வீட்டில் நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சிடறானுங்க. ஆனால் லைட்டாக கூட எரிய மாட்டேங்குது. அம்மா, தம்பி உட்கார்ந்துட்டாமா. டேய், பேசாம தூங்குங்கடா. வெளியில மழை பெய்யுது போல இருக்கு, அதான் கூரை ஒழுகுது. இந்நேரம் உங்க அப்பன் குடிச்ச காசை மட்டும் சேர்த்து வச்சிருந்தா பெரிய அடுக்கு மாடியே கட்டியிருக்கலாம். அவனும் என் பிள்ளைய குறை சொல்றதே இவளுக்கு வேலை. ஆகிற காரியத்தை பாரு. ஒளிகிற இடத்துல ஒரு அண்டாவை தூக்கி வை. அண்டாவை எங்க வைக்கிறது? அதான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு குடிச்சே அழிச்சிட்டானே. அடியே, ஒரு குண்டானாதான் எடுத்து வைடி. குண்டா இருந்தா வச்சிருக்க மாட்டேனா? எதை விட்டு வச்ச அவன் புள்ள? பேசாம தூங்கு நீ. அட பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என் மேலயே ஒண்ணுக்கு போறியா நீ? வாசல்ல உச்சா போயாச்சு, வீட்டுக்குள்ள போய் படுத்துக்க வேண்டியதான். பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்துட்டாக்கா போத தலைக்கு ஏறி போய் வீடு எது வாசல் எதுன்னு கூட உனக்கு தெரியாம போயிடுச்சா? அண்டா வச்சு குடிச்ச, குண்டான வச்சு குடிச்ச, தாலிய வச்சு குடிச்ச, இன்னும் உனக்கு போத அடங்கலையா? குடிக்கிறவங்க இப்படித்தான் அடிக்கணும். இப்பெல்லாம் குடிக்கிறத கௌரவம் எல்லாம் நினைக்கிறானுங்க. பாருங்கடி, விளக்கமாறு வீட்டை சுத்தப்படுத்துவதுக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்தையும் எப்படி சுத்தப்படுத்துது பாரு. போடுடி, நல்லா போடு. ஏடி சிவகாமி, இந்த ஆளை போட்டு ஏடி இப்படி அடிக்கிற? குடிப்பியா குடிப்பியா? ஏன் புருஷன் நான் அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன், அதை கேட்க நீ யாரடி? நல்லா பாருடி, அவரே உன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன். எங்க மூஞ்ச காட்டு. ஆமா, வீட்டுக்குள்ள இது நமக்கு தெரியாம போச்சு. நேரம் என் புருஷன் குடிச்சிட்டு எவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கானோ தெரியலையே. பெட்ரோலா நல்லா மாட்டினான். உங்களுக்கு வேற பாட்டில கிடைக்கலையா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று போச்சு. சேஃப்டிக்கு வச்சிருந்த பெட்ரோலை டேங்க்ல ஊத்துறதுக்கு இல்ல, இப்படி பண்ணிட்டீங்களே. ஓ சாரிங்க, அந்த பாட்டில பெட்ரோலை பார்த்ததும் சரக்கு பாட்டில் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு பெட்ரோல் வாங்க வேற பாட்டில கிடைக்கலையா? ஏங்க, ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியல. நிமிந்தா வைன் ஷாப்பா தெரியுது, குனிஞ்சா எம்டி பாட்டிலா தெரியுது. அதனால வந்த மிஸ்டேக் தாங்க இது. உங்களோட சமூக திருத்தம்லாம் ஓகே. இப்போ நான் எப்படிங்க ஸ்கூலுக்கு போறது? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க? ஏன் ஸ்கூலுக்கு படிக்க மாட்டேன் தான் போவாங்களா என்ன?
வேற எதுக்கு போவாங்க? சொல்லி கொடுக்கவும் போவாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார், அதுவும் தமிழ் வாத்தியார். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. எனக்கு சரக்கு அடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் இதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட். பொண்ணுங்கண்ணா இப்படிதான் தைரியமா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் டீச்சர் தான். கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். BA B.Ed இங்கிலீஷ் டீச்சருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஆனா போஸ்டிங் தான் ஒன்றும் வர மாட்டேங்குது. கவலையே படாதீங்க. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்க நல்ல மனசுக்கு நாளைக்கே கூட கவர்மெண்ட் போஸ்டிங் வரலாம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, உங்க பேரு? என் பேர் சிவாங்க. உங்க பேரு? என் பேர் மலர். உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? 81. ஓ ஓகே. என்னடா வாயான்னு பொழந்துட்டு நிக்கிற? ஆமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு பொண்ணு உன்னை வந்து ஸ்கூல்ல விட்டு போறா. என்னடா விஷயம்? அவ உன் போன் நம்பர் கேட்டா நீ கொடுத்தல பாத்துடா. முதல்ல போன் நம்பர் தான் கேட்பாளுங்க, அப்புறம் சுவிட்சையே ஆஃப் பண்ணிடுவாளுங்க. ஆமா, உன் கண்ணத்துல யாரோ ஓங்கி பலார்னு அரைஞ்ச மாதிரி தெரியுது. நான் உன் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுவேன். படா. அரைஞ்சாலும் அரைவான். இனிமே தேவையில்லாத கை நீட்டாத. பெட்ரோல் காசு தான் வேஸ்ட். மலர், அப்படியே நில்லு. என்ன வந்துடுறேன். என்னன்னு சொல்லுமா. கிட்டவா, கண்ணை முடிக்கோ. என்னம்மா இது? சர்ப்ரைஸ். உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு. அம்மா, அக்காக்கு வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுமா, இன்னும் சாப்பாடு வேகல. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பசிக்குதுமா. கொஞ்சம் இருமா. இந்த அரிசி இவ்வளோ நேரம் ஆகி ஏன் வேகாம இருக்குதுன்னே தெரியல. உலையில அரிசி போட்டாதாம சாப்பாடு வேகும். வெறும் சுடு தண்ணியில எப்படிமா சாப்பாடு வேகும்? பொறுத்ததே பொறுத்த, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. அம்மா பசிக்குதுமா. அரிசி வாங்க போன அப்பா இப்ப வந்துருவாரு. அம்மா தூக்கம் வருதுமா. சரி படுத்துக்கம்மா. சரசு, காலையில இருந்து களை வெட்டி கொண்டு வந்த காசை இப்படி குடிச்சே அழிக்கிறியே. நீ குடிச்சு குடிச்சு செத்தா செத்து போ. என் குழந்தைய பசியால என்னால சாகடிக்க முடியாது. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. என் குழந்தைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஏதுடி இதெல்லாம்? 8 மணிக்கு போனா 9 மணிக்கு வந்துட்டா 1 மணி நேரத்தில் எவன்டி உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்? 10 ரூபா கைமாத்து கேட்டால் கூட இந்த காலத்தில் ஒருத்தன் கொடுக்க மாட்டான். உனக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். புருஷன் குடிகாரனா இருந்தா ஏன் கூடாமல் போயிருவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தாலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சங்க அறுத்துருவேன். யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு கூட போட வைக்கல. உனக்குலாம் எதுக்குடா குடும்பம்? குடிச்சா குடிகார நாட்ட பேசு. பேசாத. யாரை பார்த்து என்னடி சொன்ன? யாரை பார்த்து என்னடி சொன்ன?
சரசு சரசு நானே அம்மா அடிச்சுக்கிறேன் எந்திரிமா எனக்கு பசிக்குதுமா அம்மா எந்திரிமா அம்மா எந்திரிமா குடிக்க மாட்டேமா கோவையில தெரியாம பண்ணிட்டோமா சத்தியமா எந்திரிமா அம்மா எந்திரிமா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏமா கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போய் சேர்ந்துட்டாளா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்லையே. என் தம்பிய கொலைகாரன் ஆக்கிட்டு போயிட்டாளே. ஐயோ சரசு, நான் தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ரத்தம் கொடுக்க வச்சு 500 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தனே இவளுக்கு. பாவி பையன் சந்தேகப்பட்டு கொன்னுட்டானே. சார் வணக்கம் சார். மலர்னு ஒரு பொண்ணு நியூ அப்பாயின்மெண்ட்டா, உங்களை பார்க்க வெயிட் பண்ணிருக்காங்க. வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. தேங்க்யூ சார். வாமா உட்காரு சார். இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த பள்ளி முதல்ல தொடக்கப்பள்ளியாக தான் இருந்துச்சு. இப்போது கல்லூரியாகவும் பல்கலைக்கழகமாகவும் மாறணும்னா உண்மையான உங்களை மாதிரி இளைய தலைமுறைகளால் தான் அதை மாற்ற முடியும். நீங்களெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவணும். பெஸ்ட் ஆஃப் லக். இதான் நம்ம சிவா சார் வீடு. சார் ஒருத்தருக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? ஏமா இது தெரியாதா? தெரியாது. சிவாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தான் செட்டில் ஆக போகிறான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு. என்ன சிவா, சரிதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்லுமா. இந்தாங்க குடிங்க. என்ன கூல்ட்ரிங்ஸா? எடுத்துக்கோங்க. ஸ்டாப். என்னடா சிவா, மாடி விட்டு பையன் ஸ்டாப்னு சொல்லிட்டு போறான். என்னடா சிவா? ஊறுகாய் தொட்டுக்கிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. மாமா என்ன பண்றீங்க? கூல்ட்ரிங்க் சாப்பிட்றேன். ஊறுகாய் தொட்டுக்கிட்டு தான் கூல்ட்ரிங்க் சாப்பிடுவீங்களா? ஆமா ஆமா. சரி நல்லா சாப்பிடுங்க. ஓ அதுவா? ஒரு நாள் பழைய கஞ்சி டம்ளரில் ஊற்றி ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்போது அதை பார்த்துருக்கான் அவன். அதான் கேட்குறான். அதான் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டாவது சரக்க குடிக்கிறதாவது. டீச்சர் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் அநியாயத்துக்கு நல்லவன். பச்சை தண்ணியே பார்த்து பார்த்தா குடிப்பான பார்த்துவாங்களா? குழந்தை கிணத்துக்குள்ள இல்ல. நல்லா தெரியுது, குழந்தை இல்ல. கிணத்துக்குள்ள குழந்தை இல்ல. கிணத்துக்குள்ள குழந்தை இல்ல. அவன் தண்ணியில விழுவுறத நாம தான்டா பார்த்தோம். இவங்க என்னடா இல்லன்னு சொல்றாங்க. நம்மளே நல்லா தேடிட்டோம், குழந்தை இல்ல. இவர் தேட போறாராம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழ் வார்த்தையால அவனை தூக்கிட்டாருடா. இவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி குழந்தை தெரிஞ்சது? எந்திரிடா. ஐயோ, கண்ண முழிடா. கண்ண முழிச்சு பாவ என்ன?
புள்ளைய காப்பாத்தி கொண்டுட்டீங்க. நீங்க மகராச. ஐயோ பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஏந்திரம்மா, ஏந்திரம்மா. வாத்தியார் தம்பி, தண்ணியில முழுகிறதுனா அது வாத்தியார் தம்பி தான். இவரை விட்டா இந்த ஊர்லயே வேற ஆளே கிடையாது. நவீன், இந்தா கேக் சாப்பிடு. வெரி குட். காட்டு செல்லம். அங்க எடுத்துட்டா. யோ ஏய் கம்முனு வாங்கிக்க. ஏய் சாப்பிடு 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 சாப்பிடு. நீ கொஞ்சம் சாப்பிடுறா. யோ வாயா. யோ வாயா. சிவா. வாடா. வா. என்னடா சிவா? என்ன சிவா? மொட்டை மாடியில தனியா உனக்காக பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுடைய மனசுலயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன், காது குத்து, கல்யாணம் இப்படிப்பட்ட சமயங்கள்ல பார்ட்டி நடக்கும்போது நம்மள யாராவது வலுக்கட்டாயப்படுத்தி குடிக்க கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு துடியா துடிக்கும், தவிக்கும், ஹார்ட் படபடபடன்னு அடிக்கும். அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்து அத நான் புரிஞ்சிக்காம இருந்தா அது நான் நம்ம நட்புக்கே செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அதனால உனக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ஒரு மினி பீர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அட என்னப்பா முறைக்கிற? பீர் சாப்பிட்டா ஒண்ணுக்கா தானே போகுது. இப்ப நீ ஒண்ணு போயிடுவ. மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு மட்டும் கேடு இல்ல. நல்ல நட்புக்கு, அன்புக்கு, காதலுக்கு, நல்ல உறவுக்கும் கேடுதான். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விட்டு போறேன். இல்லாட்டி மண்டையை உடைச்சிருப்பேன்.